गोपिकांस निहतैः बाहवे हेमवेत्रमितरेण बिभ्रते राजगोपवपुषे नमोस्तुते चन्पकाटविनिवासिने हरे भुक्तिमुक्तिमकरन्दपूजितं भक्तचित्तकलहं सेवितं गोपिलादिमुनिभृङ्गकूजितं श्रीचन्पकेशपदपङ्कजं भजे. நமது ராஜமன்னார்குடியில் எழுந்து அருள்பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ செங்கமலத்தாயார் உடனமர் ஸ்ரீ ராஜகோபால சுவாமியினுடைய பார்ப்போற்றும் பங்குனி பிரம்மோற்சவத்தின் இன்றைய தினம் 7ஆம் திருநாள். எம்பெருமான் புஷ்ப பல்லாக், அதில் எம்பெருமான் இன்னைக்கு ராஜா அலங்காரத்தில் வீதி உலா. இந்த புஷ்ப பல்லாக்கு அப்படிங்கிறது எல்லா ஊர்லேயும் பார்த்திங்கன்னா ஸ்ரமசாந்தி உற்சவம் சொல்லக்கூடிய அந்த விடையாத்தியில் பண்ணுவாங்க. எம்பெருமானுக்கு உற்சவங்கள்லாம் முடிஞ்சு இந்த விடையாத்தி பண்ணுறச்ச இந்த பூப்பல்லாக்கு தெப்பங்கள்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம கோவிலில் பெருமாளுக்கு புஷ்ப பல்லாக்கு அப்படிங்கிறது பிரம்மோற்சவத்தினுடைய 7ஆம் திருநாள். இந்த புஷ்ப பல்லாக்கு எதுக்கு பண்ணுறது அப்படின்னாக்க, இந்த மாசி பங்குனி மாதங்கள்லாம் வாசனாதி புஷ்பங்கள்லாம் புஷ்பிக்கக்கூடிய டைம். அதாவது மல்லிகைப்பூ, ஜாதிப்பூ, அந்த மாதிரி ஒரு வாசனை நுகர்ந்த புஷ்பங்கள்லாம் புஷ்பிக்கக்கூடிய சீசன் இது. அதனால் அந்த புஷ்பங்கள்லாம் புஷ்பிக்கிறதுனால எம்பெருமான் சுகந்தவநாதனாக இருக்கணும். அப்படிங்கிறதுனால எம்பெருமானுக்கு எல்லா விதமான புஷ்பங்கள், ஜாதி செண்பக புஷ்பங்கள் அப்படின்னு எல்லா விதமான புஷ்பங்களையும் சேகரித்து அதை ஒரு பெரிய விமானமாக பல்லாக்காக அதை செஞ்சு அதில் எம்பெருமான் மத்தியில் ராஜாதி ராஜனாக ராஜகோபாலனாக அனுகிரகம் பண்ணுவார். இந்த புஷ்ப பல்லாக்கு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். இந்த புஷ்ப பல்லாக்கு நம்ம சேவித்தோம், அந்த புஷ்ப பல்லாக்கு நம்ம எம்பெருமானை பார்த்தோம் அப்படின்னாக்க அந்த புஷ்பங்கள்லாம் எப்படி வாசனையாக நமக்கு அந்த வாசனை கொடுக்கறதோ அதுபோல் நம்ம வாழ்க்கையும் எப்படி அந்த மல்லிகை புஷ்பம் பார்த்தாலே நமக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுறதோ அதுபோல் அந்த பெருமாளை அதில் பார்க்கறச்ச நமக்கு வாழ்க்கையில் நல்லபடியான காரியங்கள்லாம் சீக்கிரம் கைகூடுங்கிறது இந்த புஷ்பபல்லாக்குடைய தாத்பரியம். அப்போ ஏற்பட்ட புஷ்பபல்லாக்கு விசேஷமாக இன்றைய தினம் எம்பெருமானதில் இன்னொரு 2 மணி நேரத்தில் புறப்பாடாக உள்ளார். இதில் எம்பெருமானுக்கு ராஜாலங்காரன்னு பேரை வழி இந்த அலங்காரத்துக்கு மட்டையடி அலங்காரம்னு பேர். மட்டையடிங்கிறது தை மாதம் அதை ஒரு கண்டென்ட்டாக போடுவாங்க. தை மாதம் வரக்கூடிய 3ஆம் தேதி எம்பெருமானுக்கு மட்டையடி உற்சவம்னு. இந்த உற்சவத்துக்கு பெயர் அப்படிங்கிறது பிரணய கலக்க உற்சவம் அப்படின்னு பேர். அந்த உற்சவத்தில் தாயார் பெருமாள் மேலே கோச்சுண்டு பெருமாள் வீதி எல்லாம் போயிட்டு வரார். அதனால் பெருமாள் மேலே கோச்சுண்டு மட்டையடித்து மற்ற நாள் ஏகசிம்மாசனம் பண்ணுவாங்க. அதை ஒரு கண்டென்ட்டாக போடுவோம் நம்ம. அந்த அலங்காரம் தான் பெருமாள் இன்றைக்கி பண்ணிக்க போகிறார். விசேஷமாக இந்த மட்டையடி திருக்கோலத்தில் எம்பெருமான் ராஜகோபாலனை சேவிக்கிறதுனால அந்த புஷ்பங்கள்லாம் எப்படி வாசனையாக இருந்து நமக்கெல்லாம் அதை நமக்கு உதவி பண்ணுமோ அதுபோல் எம்பெருமான் ராஜகோபால சுவாமி தான் இந்த புஷ்பத்துக்கெல்லாம் தலைவனாக. ஏன்னா எம்பெருமானுக்கு சுகந்தவனநாதன் பரிமள ரங்கநாதன் பேர். திருவழுந்தூரில் இருக்கார் அந்த எம்பெருமான். அந்த எம்பெருமான் வேறல்ல, நம்ம கோபாலன் வேறல்ல. அந்த எம்பெருமானை பார்த்தாலே வாசனையாக இருக்கும். அதுபோல் தான் நம்ம கோபாலனை பார்த்தாலே நமக்கு ஒரு பெருமாளை பார்த்தாலே திகட்டாத அமுதம். அந்த எம்பெருமான் விசேஷமாக புஷ்பபல்லாக்களை எழுந்தருளி ராஜாலங்காரத்தில் நமக்கெல்லாம் காட்சியளிப்பார். அதனால் எல்லாரும் வந்து சேவித்து எல்லாம் ராஜகோபால சுவாமியினுடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேற்கொண்டு நம்மளுடைய வைணவ சம்பிரதாயத்தில் கோயில், திருமலை, பெருமாள் கோவில் அப்படின்னு சொல்லி ஒரு மரபு உண்டு. அதில் புஷ்ப மண்டபம் அப்படின்னு சொல்லக்கூடியது திருமலை. சிந்து பூமகிழும் திருவேங்கடம்னு ஆழ்வாருடைய வாக்கு. அந்த திருமலையில் தான் புஷ்பங்கள்லாம் புஷ்பிக்கும். அந்த திருமலை தான் புஷ்ப மண்டபம் அப்படின்னு. அதனால தான் திருப்பதி கோவிலில் இன்றைக்கும் யாருக்கும் மாலை சாத்த மாட்டாங்க. ஒரு விஐபி வந்தாங்கன்னா, இப்போ நம்ம கோவிலில் விஐபி மண்டபடிக்காரங்களாம் வந்தாங்கன்னா நம்ம மாலை போட்டு பருவட்டம் கட்டுறோம். திருப்பதியில் அந்த பூமாலையை யாருக்கும் கழுத்தில் போட மாட்டாங்க. அதில் அவங்களுக்கு இன்றைக்கும் எந்த விஐபி வந்தாலுமே அந்த பெருமாளுடைய அந்த ஃபோட்டோ பொருத்தின அந்த சால்வையை தான் போத்துவாங்க. இது அந்த திருப்பதியினுடைய மரபு. ஏன்னா பெருமாள் அங்கே புஷ்பிக்கிற புஷ்பம் பெருமாளுக்கு மட்டும்தான் அப்படின்னு. அதுபோல் திருப்பதி பெருமாள் வேறல்ல, நம்ம மன்னார்குடி பெருமாள் வேறல்ல அப்படிங்கிறது ஒரு சாட்சியாக புஷ்ப மண்டபம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பதி பெருமாளே நம்ம கோவிலில் எழுதியிருக்கார். இந்த பெருமாளுடைய பிரம்மோற்சவத்தில் ராஜகோபால சுவாமி துஜாரோகணம், அதாவது கொடியேற்ற தண்ணிக்கு பெருமாள் வெளில வந்துட்டார் அப்படின்னாக்க பெருமாள் எல்லா வெண்ணத்தாழி தேரெல்லாம் முடிஞ்சு தேருக்கு மத்தான வரக்கூடிய சப்தாவரணம் துவாதசான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பூஜைகள்லாம் முடிஞ்சு தான் பெருமாள் ஆஸ்தானம் சேருவர். அதாவது கர்ப்பகிரகத்துக்கு போய் சேருவர், கருவறைக்கு. அது பரியந்தம் நம்ம மூலஸ்தானத்தில் உள்ள பரவாசுதேவ சுவாமி, அதாவது நம்ம ராஜகோபால சுவாமியினுடைய மூலவருக்கு
பரவாசுதேவ சுவாமின்னு பேர். அந்த பரவாசுதேவ சுவாமியை நம்ம முழுக்க சேவிக்கலாம். மற்றபடி நம்ம உற்சவமூர்த்தி இருக்கிறதுனால அந்த ஃபுல் வியூ பெருமாளை சேவிக்க முடியாது, அதை ஃபோட்டோ எடுக்க முடியாது நம்மளால். ஏன்னா ஃபோட்டோ உள்ள அலோடு கிடையாது. அதனால் அந்த மூலஸ்தானத்தில் உள்ள பரவாசுதேவ சுவாமியை ஸ்ரீதேவி பூமிதேவி சமேதராக இருக்கக்கூடிய எம்பெருமான இந்த ராஜகோபால சுவாமி வெளில வந்ததுனால மூலவரன் நம்ம ஃபுல் வியூ சேவிக்கலாம். அதனால் அப்பேற்பட்டதான புஷ்பமண்டபமாக இருக்கக்கூடிய திருப்பதி பெருமாள், திருப்பதி மலையில் இருக்கக்கூடிய பெரிய பெருமாள் திருவேங்கடமுடையான் வேறல்ல, நம்ம கருவறையில் இருக்கக்கூடிய பரவாசுதேவ சுவாமி வேறல்ல. ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ரெண்டு பெருமாளையும் நம்ம சேவிச்சா தெரியும். இப்போ திருப்பதி போயிட்டு வந்தவங்களுக்கு இந்த பெருமாளை போய் வந்தவொடனே சேவித்தோடனே அதே மாதிரியே நம்ம பெருமாள் இருப்பார். அதனால் ரொம்ப விசேஷமாக எல்லாம் நடந்துன்னு இருக்குது. அதனால் எல்லோரும் இதில் உற்சவம் நடக்கிறது, உற்சவரை மாத்திரம் சேவிப்போம் அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். கருவறையில் உள்ள ராஜகோபால சுவாமியினுடைய மூலவரை சேவிங்க. ஏன்னா அவர் தான் பிரதானமான தெய்வம், பரவாசுதேவ சுவாமி அப்படின்னு பேர் இந்த எம்பெருமானுக்கு. பூமியிலேருந்து நின்று திருக்கோலமாக அனுகிரகம் பண்ணுறார். அதனால் அந்த எம்பெருமானையும் எல்லோரும் இந்த உற்சவத்தை போய் சேவிக்கிறதுனால அந்த எம்பெருமான் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறது போல் சங்குச்சக்கர கதாபாணிய பீதாம்பரதாரியாக எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுவார். இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பக்தாளுக்கும் பிக்ஷாஸ் நேயர்கள் அனைவர்களுக்கும் எல்லா விதமான ராஜகோபால சுவாமி எல்லா விதமான சௌக்கியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிறத சரணாரவிந்தங்களில் ராஜகோபால சுவாமி செங்கமலத்தாயார் திருவடி வாரத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இன்றைக்கு காரடையான் நோம்புன்னு பேர். எப்படி நமக்கெல்லாம் ஆவணி ஆவட்டம் விசேஷமோ அந்த பூனல் மாற்றிக்கிறோமோ அதுபோல் இன்றைக்கி பொம்மநாட்டிகளுக்கெல்லாம் ரொம்ப விசேஷம். காரடையான் நோம்புன்னு அவங்களுக்கு திருமாங்கலி சிலரெல்லாம் மாற்றிப்பாங்க. அதனால் அதுவும் இன்றைக்கி ஒரு சேர இருக்குது. அதனால் எம்பெருமான் கிருபை எல்லாருக்கும் நோயற்ற வாழ்வு, குறையில்லாத செல்வத்தோடு இருக்கணும். இதை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு மேலும் அபிவிருத்தியானம் எல்லா விதமான சௌக்கியத்தையும் ராஜகோபாலன் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பிக்ஷாட்ஸ் வாயிலாக ராஜகோபால சுவாமி சரணாரவிந்தங்களில் மேற்கொண்டு பார்த்து பண்ணிக்கிறோம். கமலாச்சரணாம்போஜ கௌஸ்துபாங்கித வக்ஷசே கல்யாண குணபூர்ணாக சண்பகேஷாய மங்கலம் ஸ்ரீமதே ரம்யஜாமாத்திர முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்தியமங்கலம்னு எல்லாருக்கும் எல்லா சௌக்கியமும் மங்களம் உண்டாகட்டும்ங்கிறத ராஜகோபால சரணாரவிந்தங்களில் பிரார்த்திப்போமாக.